கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு செய்கிற சகல நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த 10 நாட்கள் ஜெபத்தில் ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் முன்னுரிமைகள் என்று நாம் பாடம் படித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு 7வது நாள். இந்த 7வது நாளில் இந்த விசுவாசம் எவைகளெல்லாம் முதன்மைப்படுத்தும், எவற்றிற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கும் என்ற வரிசையில் இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடம் என்னவென்றால் த வேல்யூ ஆஃப் பீயிங் கைண்ட். தமிழில் தலைப்பு மாற்ற விட்டுட்டாங்க. த வேல்யூ ஆஃப் பீயிங் கைண்ட். முதல்ல அந்த தலைப்பை நம்ம பார்த்தோம், சரிங்களா? இரக்கமாய் இருத்தலின் மதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். த வேல்யூ ஆஃப் பீயிங் கைண்ட், இரக்கமாய் இருத்தலின் மதிப்பு. யோவான் 13:35 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சில கேள்விகள் நமக்கு முன்பாக. நீங்களும் நானும் மறைந்த பின், ஒருவேளை செத்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன், மறைந்த பின் உங்களது எந்த குணத்தால் நீங்கள் மற்றவர்களால் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நம்மளை நினைப்பாங்கல்ல, ஐயோ அவரச்சோ எப்போ பார்த்தாலும் சும்மா சிடு சிடுன்னு நொச்சு நொச்சுன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களா? எந்த குணம் நம்மை குறித்து நினைவு கூறப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் அதிகமாக மதிக்கின்ற குணம் இதுதான் என்று எதை சொல்லுவீர்கள்? இந்த குணம் தான் நான் அதிகமாக மதிக்கிற குணம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எந்த குணத்துக்காக நீங்கள் நிலையாய் நிற்பீர்கள்? இந்த குணத்துக்காக நான் நிற்பேங்க. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் பொல்லாத கோவக்காரன், இதை கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்காகவே நம்ம நின்றுட்டுருக்கிறோம். ஆனால் அதை விட்டுருங்க, நாம் எந்த நற்குணத்துக்காக, நல்ல பண்புக்காக நிலையாய் நிற்போம்? நான் இப்படி கேள்வி கேட்டால் இங்கே நிறைய பதில்கள் சொல்ல நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய ஒரு காரியம், நாம் பிரதிபலிக்க வேண்டிய தேவ குணம், மிக முக்கியமான ஒரு தேவ குணம் எது? One key aspect of God's character that should be reflected in all of our lives is kindness. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகவும் பிரதானமாக வெளிப்பட வேண்டிய தேவ குணங்களில் ஒரு குணம் என்ன அப்படின்னா, என்ன குணம்? என்ன சொல்லலாம் தமிழில்? கைண்ட்னஸ்க்கு என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? இரக்கம் காட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். கைண்ட்னஸ், அதை படிக்கிறோம் பாருங்களேன். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும், தயை என்ற வார்த்தை, கைண்ட்னஸ்னா தயை, தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது, பட் ஆஃப்டர் தட் த கைண்ட்னஸ் அண்ட் லவ் ஆஃப் காட் அவர் சேவியர் டுவர்ட் மேன் அப்பியர்ட். தீத்து 3:4 வாசிக்கிறோம். தேவனுடைய தயவு யாருக்கு பிரசன்னமாச்சான்? மனுஷர் எல்லார் மேலும் அந்த தேவனுடைய தயவு அது பிரசன்னமானது, அது வெளியானது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த கைண்ட்னஸ் எப்படிலாம் சொல்லலாம்னா, தயை, தயவு, இரக்கம் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் ஜென்டில்னஸ், கைண்ட்னஸ், மர்சிஃபுல் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. சார்ல்ஸ் ஆலன் என்ற ஒரு ஊழியக்காரர், சார்ல்ஸ் ஆலன், அவர் சொல்லார் பாருங்களேன், கைண்ட்னஸ்க்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, கைண்ட்னஸ் இஸ் லவ் இன் ஆக்ஷன். தயவு என்றால் என்ன? இரக்கம் என்றால் என்ன? செயலிலே காட்டப்படும் அன்பு. அன்பை எதில் காட்டுறது? செயலில் காட்டுவது. அதுதான் இரக்கம் அல்லது தயவு, தயை என்று அவர் மிக அழகாக சொல்லுகிறார். சார்ல்ஸ் ஆலன் தி மிராக்கிள் ஆஃப் லவ் என்ற புத்தகத்தில் பக்கம் 19 அவர் அப்படி சொல்லுகிறார். இந்த இரக்க மனப்பான்மையின் இனிய சிறப்பு அம்சங்கள், ஸ்வீட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ்.
இந்த இரக்க மனப்பான்மையினுடைய சில முக்கியமான அம்சங்களை பார்ப்போமே. இந்த இரக்க குணம் வாலிபர் வயோதிபர், ஏழை பணக்காரர், ஆண் பெண், செவிடர் குருடர், படித்தவர் படிக்காதவர் என்ற வித்தியாசமே பார்க்காது. எந்த வித்தியாசம் இல்லாமல் எந்த நாட்டவரும் புரிந்து கொள்ளக்கூடிய சர்வதேச மொழி. இட் இஸ் an universal language. எது? இரக்கங்காட்டுறது. அது மட்டுமல்ல, எப்படி இந்த இரக்கத்தை காட்டலாம், இந்த தயை எப்படி காட்டப்படலாம் என்றால் நட்பான புன்னகை, ஃப்ரெண்ட்லி ஸ்மைல், தேவையில் நீட்டும் உதவிக்கரம். ஒருத்தர் தேவையில் இருக்கிறாங்கன்னா உதவிக்கரம் நீட்டுவது, சோர்வின் நேரத்தில் ஆதரவு. ஒரு நபர் சோர்ந்து போயிருக்கிற சமயத்தில் ஆதரவு காட்டுவது, ஊக்கமான வார்த்தை, என்கரேஜிங் வேர்ட், ஊக்கமான வார்த்தை பேசுவது. இப்படி நாம் செயல்பட்டால் அநேகருடைய சுமைகள் சுகமாகும், வாழ்க்கை வளமாகும், உள்ளம் உற்சாகமாகும். இதுதான் நாம் காட்ட வேண்டிய கைண்ட்னஸ். சில உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கிறேன், என்னெல்லாம் செய்யலாம்னு அநேக காரியங்கள் உண்டு. இந்த இரக்கம் காட்டுவதற்கு நம்ம எதாவது செலவழிக்கணுமா? எதுவும் செலவழிக்கணுமா? சில நேரம் செலவழிக்கணும், ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் செலவழிக்கணும். ஆனால் எல்லா நேரமும் அப்படி இல்லை. கைண்ட்னஸ் doesn't cost you very much, but it can make a huge difference in the lives of those who experience it as well as in the lives of those who share it. இந்த இரக்கம் காட்டுவதற்கு நிறைய செலவுலாம் ஆகாது. ஆனால் இந்த குணம் நம்மிடத்தில் இருந்தால் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம். அந்த வித்தியாசம் யார் வாழ்க்கையில் உண்டாகுமா? யார் இரக்கம் காட்டுறாங்களோ அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு வித்தியாசம் உண்டாகும். அந்த இரக்கம் யார் பெறுகிறாரோ பெறுகிறவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மகிட்ட இந்த இரக்கம் காட்டுதல், தயவு பாராட்டுதல், தயை புரிதல் என்ற பண்பு நலன் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கணும். அன்பு காட்டுகிற அன்புக்குரிய கிறிஸ்தவர்கள், லவ்விங் அண்ட் லவபிள் கிறிஸ்டியன்ஸ். பாருங்களேன், எல்ன் ஒயிட் எழுதுறாங்க, the strongest argument in favor of the gospel is a loving and lovable Christian. Minister of Healing பக்கம் 470 வாசிக்கிறோம். அன்பு காட்டுகிற அன்புக்குரிய கிறிஸ்தவனே சுவிசேஷத்தின் சார்பில் நிற்கிற மிகவும் பலமான வாதம் ஆகும். சத்தியம் நம்மகிட்ட இருக்கு, சுவிசேஷம் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தின் சார்பில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்குமெண்ட், ஒரு பலமான வாதம் யார் தெரியுமா? அன்புள்ள, அன்பு காட்டுகிற அன்புக்குரிய கிறிஸ்தவன். அன்பு காட்டுகிற கிறிஸ்தவனாக இருக்கணும், அன்பு காட்டப்படுவதற்கு ஏதுவான கிறிஸ்தவனாக இருக்கணும். அதாவது நம்ம அன்பு மற்றவங்களுக்கு காட்டணும், லவ்விங் மற்றவங்களுக்கு அன்பு காட்டணும். லவபிள்னா மற்றவர்கள் அன்பு காட்டக்கூடிய விதத்தில் நாம் இருக்கணும். சரிங்களா? ஐயா அவரா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுன்னு இருப்பார், புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட நபர்களை அன்புக்குரிய கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அன்பு காட்டுகிற அன்புக்குரிய கிறிஸ்தவனே சுவிசேஷத்தின் சார்பில் பலமான வாதம் என்று தீர்க்க தரிசன ஆவியில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மகிட்ட அந்த அன்பு இருக்கா? அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கடைசியில் தன்னுடைய சீஷருடைய கால்கள் எல்லாம் கழுவும் பொழுது என்ன சொன்னார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்குவாங்க? நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளுவார்கள் அப்படின்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன இதே உண்மையை தான் யோவான் அப்போஸ்தலன் தன்னோட 5 புஸ்தகங்களையும் 50 அதிகாரங்களையும் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம், யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், 5 புஸ்தகம், 50 அதிகாரங்கள். நீங்கள் படித்து பாருங்களேன். இதில் படித்தீங்கன்னா இந்த அன்பு என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு புதிய ஏற்பாட்டு ஆசிரியர் யாராக தான் இருக்க முடியும்? இந்த யோவான் தான். திரும்ப திரும்ப சொல்லிப்பார், பிள்ளைகளே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லியிருப்பார்.
அவர்களுடைய அந்த அன்பான உறவு, ஊழியம், இதெல்லாம் பார்த்த அந்த முதல் திருச்சபையின் காலத்தில் இருந்த மற்ற மக்கள், 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்த மற்ற மக்கள் என்ன சொன்னாங்களாம்? see how they love one another அப்படின்னு சொன்னாங்களாம். வெளியில் இருக்கிறவங்க, ரோமாபுரியில் இருந்த மற்ற மக்கள்லாம் கிறிஸ்தவர்கள் பார்த்து சொன்னாங்களா, என்ன சொன்னாங்களாம்? see how they love one another, எப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லுவாங்களா? பாருங்க எப்படி ஒன்று ஒன்று கடிச்சிக்குது. நீங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. எப்படி ஒன்று ஒன்று கடிச்சிக்குது, ஒன்று ஒன்று அடிச்சுக்குது, நீங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. உண்மை தானே? ஆனால் அன்பாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நான் குறையாக சொல்லலை. அன்பாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், வம்பாய் நடக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சபைகளில், கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படி அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, பைபிளில் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அந்த குணசாலியான ஸ்திரீயை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கிலீஷில் முதல்ல படிக்கிறேன். she openeth her mouth with wisdom. வாயை திறந்தாலே எப்படித்தான் திறப்பாளாம் அந்த குணசாலியான ஸ்திரீ? ஞானமாக திறப்பாளாம். ஞானத்தோடு தான் வாய் திறக்குமா. அப்புறம் and in her tongue is the law of kindness. தமிழில் பாருங்க, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. law of kindness, தமிழில் தயை உள்ள போதகம் இருக்கு. தயை என்னும் சட்டம் அப்படி இங்கிலீஷில் இருக்கு, அப்படி தானே? தயை என்னும் சட்டம். இந்த குணசாலியான ஸ்திரீ, அவள் வாயில் இருக்கிற சட்டம் என்ன தெரியுமா? என்ன சட்டமா? அவள் வாயை திறந்து எப்படி தான் பேசுவாளாம்? கைண்டாக தான் பேசுவாளாம். law of kindness இருக்கா? law of kindness or law of harshness என்ன இருக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இது ஏதோ பெண்கள்கிட்ட மட்டும் இருக்க வேண்டிய குணம் கிடையாது. எல்லார்ட்டையும், கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவை விசுவாசிக்கிறோம், பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அனைவரிடமும் காணப்பட வேண்டிய குணம் தயவு, இரக்கம் காட்டுதல். ஈ ஷால் ரிசீவ் பவர் என்ற காலை தியான புஸ்தகத்தில் எலன் வைட் எழுதுறாங்க பாருங்கள். இந்த மார்னிங் வாட்ச் நல்ல ஒரு புத்தகம். முழுக்க முழுக்க இந்த புஸ்தகம் பரிசுத்த ஆவியை பற்றிய புத்தகம். முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியை பற்றிய புத்தகம். அதில் எழுதுறாங்க பாருங்கள். let the law of kindness be upon your lips and the oil of grace in your heart. உங்களுடைய உதடுகளிலே அந்த தயை என்னும் போதகம், தயை உள்ள போதகம் உங்கள் உதடுகளில் இருக்கட்டும். இருதயத்திலே அந்த கிருபையின் தைலம் இருக்கட்டும். கிருபையின் தைலம்னு என்ன? பரிசுத்த ஆவியானவர். சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான். this will produce wonderful results. நம்முடைய இருதயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இருந்தால் வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும். இது நிமித்தம் ஆச்சரியமான விளைவுகள் உண்டாகும். you will be tender, sympathetic, courteous. நீங்கள் எப்படி இருப்பீங்க? மென்மையாக, பட்சாதாபம் உள்ளவர்களாக, நல்ல மரியாதை நடத்தை உள்ளவர்களாக இருப்பீர்கள். courteous, பிறருடைய உணர்ச்சிகளை மதித்து நடப்பீர்கள். you need all these graces. இந்த எல்லா பண்பு நலன்களும் உங்களுக்கு தேவை, நமக்கு தேவை. the Holy Spirit must be received and brought into your character. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டால்தான் இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட என்ன செய்யும்? வளரும். அதுக்காக கண்டிப்பாக இருக்க வேண்டாம், ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டாம், அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? அதுவும் இருக்கணும். அதே சமயத்தில் எது இருக்கணும்? கைண்ட்னஸ் இருக்கணும். எப்படிப்பா பேலன்ஸ்டாக இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு தான் என்ன தேவை பாருங்கள்? ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும். நாம் அவருக்காக, ஆவியானவர் குறித்து அவருக்காக நான் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே ஜெபம்ட்டே இருக்கணும். ஜெபம்ட்டே இருக்கணும். வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றிட்டே இருக்கிறோம்ல,
ஒன்ஸ் வரால் ஊற்றிட்டா ஓடிக்கிட்டே இருக்கா வாழ்க்கையில்? இல்லை, ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஆவியானவர் என்ற அந்த அபிஷேக தைலமும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் தயவுள்ள போதும். ஏன்னா பாருங்களேன், எப்போனாலும் நம்ம கோவப்பட்டுரும், அப்படி தானே? எப்போ கோவம் வரும், எப்போ எரிச்சல் வரும், எப்போ கெட்ட வார்த்தை வரும் அப்படின்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பலவீன மாம்சத்தில் நாம் இருக்கிறோம். உண்மை தானே? பிரியமானவர்களே, சிந்திக்கணும். ஆவியின் கனி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5:22-23 தொடங்கி விட்டோன்னா படப்பட முடிச்சிடும், அப்படி தானே? ஆவியின் கனியை பற்றி ஒரு அடிப்படையான புரிதல் நமக்கு தேவை. ஸ்பிரிட்ஸ் ஃப்ரூட், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதை குறித்த ஒரு அடிப்படையான புரிதல். பாருங்களேன், ஆங்கிலத்தில் இருக்குது லவ், பீஸ், பேஷன்ஸ், குட்னஸ், கைண்ட்னஸ் அப்படின்னு வரிசையாக என்ன செய்கிறோம், இது எல்லாமே பார்க்குறோம். சரிங்களா? லவ், ஜாய், பீஸ் அப்படி வரும். அதில் கொஞ்சம் அப்படி மாறி மாறி இருக்குது. மொத்தம் 9 நமக்கு தெரியும். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, வசனத்தை படிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கிலீஷில் பாருங்கள். பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ், ஜாய், பீஸ், லாங் சஃபரிங், ஜென்டில்னஸ், இன்னொரு வார்த்தை கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், அப்புறம் குட்னஸ், ஃபெய்த், மீக்னஸ், டெம்பரன்ஸ், அகெயின்ஸ்ட் சச் தேர் இஸ் நோ லா அப்படின்னு வாசிக்கும். 9 இருக்கா? அந்த 9ஐயும் பிரிக்க போகிறோம். பாருங்களேன். முதல் முக்கணி மாப்பழா வாழை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் முக்கணி என்னென்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம். கிறிஸ்துவ வாழ்வில் நாம் கடவுளிடம் காட்ட வேண்டியது. ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கணும். இல்லை, ரட்சிப்புக்கு அடிப்படை அதுதானே. நம்ம ஆண்டவர்கிட்ட நான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வரணும். தேவன் தம்முடைய அன்பை தம்முடைய ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயங்களிலே அவருடைய அன்பை நம்ம இருதயங்களில் ஊற்றுவார். ரோமர் 5:5 வாசிக்கிறோம். அந்த அன்பை நமக்குள் ஆண்டவர் ஊற்றும் பொழுது நாம் எப்படி மாறுவோம்? அன்புள்ளவர்களாக மாறுவோம். அங்கே தெய்வீக சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் மேலே சந்தோஷமாக இருப்போம். அவருடைய வசனத்தில் மிகவும் சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம நெருக்கமாக இருக்கும் பொழுது, தேவனோடு நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த 3மே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கடவுளிடம் காட்ட வேண்டியது. முதல் முக்கணி எல்லாம் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். 2வது இடை முக்கணி, இடையில் இருக்கிற முக்கணி, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். சரிங்களா? இது நம்ம யார்கிட்ட காட்டணுமா? மனிதர்கள்ட்ட காட்ட வேண்டியது. நீடிய பொறுமையாக இருக்கணும், அப்படி தானே? ஒய்ஃப்கிட்ட, ஹஸ்பண்டுக்கிட்ட, அப்பாக்கிட்ட, அம்மாக்கிட்ட நீடிய பொறுமை. அப்புறம் இரக்கம் காட்டணும், தயவு. அப்புறம் நற்குணம், குட்னஸ்ன்னு இருக்குது. நற்குணம் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. பாருங்களேன், 3ம் சக மனிதரிடம் நாம் காட்ட வேண்டியது. விளங்குதுங்களா? இது இடை முக்கணி. மனுஷன் காட்டணும். எப்படி 10 கட்டளை படிக்கிறோம் அதே மாதிரி தான். 10 கட்டளை எப்படி படிக்கிறோம்? முதல் 4 கட்டளை நாம் கடவுளுக்கு செய்ய வேண்டியது, அடுத்த 6 கட்டளை நாம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டியது. அதே மாதிரி தான் இங்கேயும். சரி, கடைசி முக்கணி, கடை முக்கணி. முதல் முக்கணி பார்த்தோம், நாம் ஆண்டவர்கிட்ட காட்டணும். இடை முக்கணி நாம் மனிதரிடத்தில் காட்டணும். கடை முக்கணி, கடைசியாக இருக்கிற முக்கணி விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், செல்ஃப் வேர்ட். தனி மனிதனிடம், அதாவது என்கிட்ட ஒவ்வொருத்தரும் என்னிடத்தில் இருக்க வேண்டிய கனி அப்படின்னு பார்க்குறோம். தனி மனிதனிடம் காணப்பட வேண்டிய இந்த 3ம் விசுவாசம் நமக்கு இருக்கணும். இல்லை, விசுவாசம், சாந்தம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமாக இருக்கிறார். பிலிப்பியர் 4:5 வாசிக்கிறோம். சாந்தம். இச்சை அடக்கம் நம்மகிட்ட தானே இருக்கணும். இருக்கணும் இல்லை? இருக்கா? அவங்க உங்களுக்கு தெரியும் இருக்கா இல்லையான்னு. சரிங்களா? ரொம்ப அழகாக ஆண்டவர் பிரிச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் 3 fruits toward God, next 3 fruits toward man, last 3 fruits it should be within me.
எனக்குள்ளே இருக்கணும். செல்ஃப் வேர்ல்டு என்று இதை நம்ம அழகாக பார்க்கிறோம். நல்ல கவனிங்களேன். இந்த ஆவியின் கனி 9 எதுங்க நடுவில் இருக்குது? நடுவில் இருக்கிறது எது? எது இருக்கு? தயவு இருக்கா? கைண்ட்னஸ் ஆர் குட்னஸ், சாரி, கைண்ட்னஸ் ஆர் ஜென்டில்னஸ். அதான் பார்க்குறோம். பாருங்கள், மேலே 4 கீழே 4, நடுவில் அந்த 5வது பாருங்கள். 5வது கைண்ட்னஸ் ஆர் ஜென்டில்னஸ், தயவு. சென்டராக இருக்குது. மேலே 3 பார்த்தோம், கீழே 3 பார்த்தோம், இடையில 3 பார்த்தோம். இடையில 3லையும் அதுதான் நடுவில் இருக்குது. 9 வரிசையாக பார்த்தாலும் அதுதான் நடுவில் இருக்குது. சென்டராக இருக்கிற கனி என்ன கனி? தயவு, கைண்ட்னஸ் ஆர் ஜென்டில்னஸ். அதாங்க படித்தோம், லவ்விங் அண்ட் லவபிள் கிறிஸ்டியன். நம்ம அப்படி இருக்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்மிடத்தில் இந்த பண்பு நலன் மிகவும் அவசியம். விசுவாசம் எங்கே இருக்கோ அங்கே இந்த இரக்கம், தயவு இதெல்லாம் கண்டிப்பாக காணப்படும் என்பதை தேவன் நமக்கு அழகாக காட்டுறார். இந்த தயவு என்ன? இதுக்கு இன்னும் 2 விளக்கங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். தயவு என்றால் என்ன சொன்ன ஆரம்பத்தில்? கைண்ட்னஸ் இஸ் லவ் இன் ஆக்ஷன். தயவு என்றால் செயலில் காட்டப்படும் அன்பு. முதல்ல என்ன அப்படின்னா, முதல் பாடம், எதிரியின் நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்தல். கைண்ட்னஸ் இஸ் சோயிங் குட் சீட்ஸ் இன் எனிமீஸ் ஃபீல்டு. சரிங்களா? இது முதல் பாடம். வெளிநாட்டில் ஒரு மனிதன் இருந்தார். அவர் பேர் பீர் ஹோம். பீர் ஹோம் பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, அவர் படம் கிடைக்கல. பீர் ஹோம், PEERHOLM, பீர் ஹோம் அவர் பேர். உலக புகழ் பெற்ற ஒரு இன்ஜினியர். ரயில்வே பாதைகள், இன்னும் பாலங்கள், சுரங்க பாதைகள், இதெல்லாம் பூமியின் உலகத்தின் பல இடங்களில் அமைத்தவர் பீர் ஹோம். இவனுடைய திறமையினால் உலக புகழ் பெற்ற மனிதனாக மாறினார். வாழ்க்கையில் செல்வாக்கு நிறைய இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் மிகவும் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்போ தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள், சிறு மகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கே, பிறந்த ஊருக்கே வந்துடுறார். அப்போ அவங்க வந்து இந்த விவசாயம் இந்த மாதிரி தான் பண்ணணும். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயசான ஐயா ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் ஒரு பயங்கரமான, ஒரு கொடூரமான நாய் இருந்தது. இந்த நாயினால் எல்லாருக்குமே தொந்தரவு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த பீர் ஹோம், இந்த பெரிய இன்ஜினியர் தன்னுடைய வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு பயங்கரமான காட்சி. அந்த நாய் என்ன பண்ணுது, இவருடைய சிறு மகளுடைய தொண்டையை பிடிச்சு அப்படி கடிச்சிட்டு கிடக்கு. இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த நாயை ஒரு போராட்டம் போராடி அந்த நாய் அங்கேருந்து துரத்தி விட்டுறார். ஆனால் அந்த மகள் என்ன செஞ்சிடறான், பல் ஆழமாக பதிஞ்சதுனால, தொண்டையில் பதிஞ்சதுனால அந்த பிள்ளை இறந்துடுறான். பயங்கரமான சோகம், வாழ்க்கையில் வறுமை, பிள்ளையும் போச்சு, ரொம்ப சோதனையான சூழ்நிலை. ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த வயதான மனிதர், இந்த நாய் வச்சிருக்காருல்ல, அவரை எல்லாம் திட்டுறாங்க, சபிக்கிறாங்க. ஏற்கனவே அவர் போய் சொல்லியிருக்கிறார் இந்த குழந்தையோட அப்பா, எங்க உங்கள் நாய் இப்படி இருக்குது அப்படின்னு. அவர் ரொம்ப கோவமா, வேலையை பார்த்துட்டு போ, வாய மூடு அப்படின்னு இந்த பெரியவர் ஒரு முறை பேசிட்டார். அப்போது இந்த பிள்ளை இறந்த உடனே ஊரே அவரை குறையாக பேசுகிறது, பழித்து பேசுகிறது. அவர் ரோட்டில் நடந்து போனாலே போகிறான் பார் நாய் வளர்த்தவன் அப்படின்லாம் பேசுனாங்களாம். பிராணி பிள்ளைய அந்த பிராணி கொன்றுச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை சபிச்சாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன செய்யலை, பிள்ளை இழந்த இந்த தகப்பன் எதுவுமே சொல்லலை, அவர் அமைதியாக இருந்தார். அப்போ அந்த ஊரில், இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் உங்கள் நிலத்தில் விதைக்கிறதுக்கு விதைகள் கொடுக்குறாங்க, அரசாங்கத்திலேருந்து விதைகள் கொடுக்குறாங்க. ஆனால்
இந்த ஊர் மக்கள் யாருக்கு விதை கொடுக்க விடலை? இந்த நாய் வளர்த்தார் பார்த்தீங்களா, அவருக்கு விதை கொடுக்கவே விடலை. எல்லாம் அவர் மேலே பயங்கர கோபமாக இருக்கிறாங்க. அவர் பாவம் நிலத்தெல்லாம் உழுது போட்டு வச்சுருக்கிறாரு. நிலம் எப்படி கிடக்கு? பாழாக கிடக்கு. உழுது அப்படி பாழாக கிடக்கு. ஏன்னா விதை இல்லையா, யாரும் கொடுக்கல. ஒரு நாள் ராத்திரி இந்த குழந்தையோடைய அப்பா பீர் ஹோம் என்ன செய்கிறாரு, திடீர்னு நைட்டெல்லாம் யோசித்துக்கிட்டு இருந்தார், தூக்கம் வரல. விடிய காலம் எந்திரிச்சு அப்படியே பக்கத்து வீட்டுக்கார அந்த ஐயாவுடைய வேலி பக்கம் தாண்டி யாருமே பார்க்காத நேரத்தில் என்ன பண்ணிட்டாராம், தனக்கு இருந்த இந்த கடைசி கொஞ்சம் விதைகள் இருந்துச்சு, அந்த விதையெல்லாம் அந்த தோட்டத்தில் அந்த நிலத்தில் விதைச்சி விட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, உண்மை தெரிஞ்சிடும், வெளியில் உண்மை தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் அளவாக கொஞ்சம் விதைகள் கொடுத்துருந்தாங்க. யார் வீட்டில் விளையலை, யார் வீட்டில் விளைஞ்சிருந்துச்சு? இந்த பெரியவர் வீட்டு நிலத்தில் விளைஞ்சிருந்துச்சு. இவர் வீட்டில் பீர் ஹோம் வீட்டில் தோட்டத்தில் விளையல். உண்மை தெரிஞ்சிருச்சா? மக்களுக்கு புரிஞ்சிச்சு. இவருக்கு விதையை கொடுக்கலையே, எப்படி இவர் வீட்டில் விளைந்தது விளைச்சல்? ஆனால் எங்கே விளையலை? இந்த பீர் ஹோம் வீட்டில் விளையலை. இவர் தான் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சா? பிரியமானவர்களே, என்ன அர்த்தம்? இரக்கம் என்றால் என்ன? தயவு பாராட்டுதல் என்ன? தயவு பாராட்டுதல் என்றால் என்ன? எதிரியின் நிலத்தில் நல்ல விதைகளை விதைக்கிறது. அவரால் தான் பிள்ளை செத்துச்சு, இதை அவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. இவர் தான் அன்பு காமிச்சார். லவ் இன் ஆக்ஷன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கா? பழி தான் வாங்குகிறோம், உண்மை தானே? பழி வாங்குகிறோம். எனக்கு சான்ஸ் வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன், அப்படி தான் பார்த்துட்ருக்குறோம். முகத்தை காமிச்சிடுறோம், தோத்திரம் கூட போட மாட்டேங்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்போ விசுவாசம் என்று நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம் என்றால், விசுவாசம் எதங்க முன்னுரிமைப்படுத்தும்? சென்டராக ஒரு கனி இருக்குது. என்ன கனி? தயவு, கைண்ட்னஸ் ஆர் ஜென்டில்னஸ். சிம்பிளான விளக்கம் இதுதான். எதிரியின் நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்தல், சோயிங் குட் சீட்ஸ் இன் எனிமீஸ் ஃபீல்ட் இஸ் கைண்ட்னஸ். ரோமர் 5:10 வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே போதும். அவ்வளோதான். நம்ம எல்லாம் சத்துருக்கள், பாவிகள், அப்படி தானே? நம்ம சத்துருக்களாக இருக்கையில் நமக்காக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார்? தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். லவ்விங் கைண்ட்னஸ். இந்த கைண்ட்னஸுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, லவ்விங் கைண்ட்னஸ். பேரன்புன்னு மொழிபெயர்க்கிறாங்க. பேரன்பு கிறிஸ்து காண்பித்தார். அன்பானவர்களே, நம்மால் காட்ட முடிகிறதா? யோசித்து பாருங்கள். நம்மளால் முடியுதா? நம்மளுடைய வாழ்க்கையில் பேசுகிறது ஈஸி, நானும் பேசுகிறது ஈஸி, கேட்குறது ஈஸி, ஆனால் இதை செயல்படுத்துறது மிகவும் கடினம். அதுக்குத்தான் நமக்கு யார் தேவை? ஆவியனோட ஒத்தாசை, பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை மிகவும் அவசியம். இன்னொரு ஓகே, இந்த கதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த நேம் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. பீர் ஹோம், உண்மை சம்பவம். நான் சொன்னது நிஜமாக நடந்த சம்பவம். ரெண்டாவது, தயவு என்றால் என்ன? தயவுனா என்ன? கோயிங் த செகண்ட் மைல். 2 மைல் தூரம் போகுதல். கோயிங் த செகண்ட் மைல். எங்கங்க இந்த பைபிள் எங்கேயா இருக்கா? செகண்ட் மைல் எங்கேயா இருக்கா? 2 மைல் எங்கேயா இருக்கா? இன்னொரு 2 மைல் தூரம் போ. மத்தேயு 5 மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசிக்கலாமா? மத்தேயு 5:41, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ அப்படின்னு வாசிக்கும். இங்கே இருக்கிற இந்த போதகர், கண்ணாடி போட்டிருக்கிற போதகர் சார்ல்ஸ் ஆலன். ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, லவ் இஸ் கைண்ட்னஸ் இஸ் லவ் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னார்ல. தயை என்றால் செயலில் காட்டும் அன்பு அப்படின்னு விளக்கம் கொடுத்தவர். இவரை பற்றி ஒரு கதை ஒன்று படித்தேன். இன்றைக்கி தான் இந்த ஆசிரியர் யார் அப்படின்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆண்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஒரு மெத்தடிஸ்ட் பாஸ்டர், மெத்தடிஸ்ட் சபையில் ஒரு பெரிய போதகர். 1913 2005 வரைக்கும் வாழ்ந்தவர். 2005 இறந்துட்டார். இவருடைய அப்பா ஒரு பாஸ்டர்.
இவருடைய அப்பாவும் ஒரு போதகர். இந்த சார்ல்ஸ் ஆலன் இவருடைய அப்பா என்ன செய்வாராம், நிறைய பிரசங்கம் பண்ணுவார்ல, அந்த பிரசங்கம் பண்ணும்பொழுது இந்த த செகண்ட் மைல், 2 மைல் அப்படின்ற தலைப்பில் அடிக்கடி பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார். இதை கேட்டுக்கொண்டே இருந்த இந்த சிறுவன் சார்ல்ஸ் ஆலன் அவனு வளர்ந்து ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறினான். அவங்க அப்பா அந்த 2 மைல்னு பிரசங்கம் பண்ணாரே, அந்த பிரசங்கத்தில் உள்ளதெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் ஒரு கதை மட்டும் ஓயாமல் சொல்லுவாராம். அந்த கதை மட்டும் இவர் மனசு அப்படியே பதிஞ்சிச்சு. இவரும் இந்த கதைகள் எல்லாருக்கும் அடிக்கடி சொன்னாராம். அந்த கதையை நானும் படித்தேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இந்த கதை என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு வாடகை வீட்டிலே குடியிருந்தார்கள். பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பெரிய இடம் இருந்துச்சு. ஆனால் தோட்டம் மரம் எதுவுமே ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு நாள் மனைவி சொன்னாங்களாம், எங்கள் பக்கத்தில் காடுலாம் இருக்குல்ல, நம்ம போய் என்ன செய்வோம், கொஞ்சம் செடிகள்லாம் பறிச்சுட்டு வந்து மரம் நட்டு வைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்காரர் சொன்னாராம், இந்த பாரு, இது வாடகை வீடு, வாடகை மட்டும்தான் நான் கொடுப்பேன், என்னால் என்ன செய்ய முடியாது, நீ சொல்ல மாதிரி இந்த காட்டுக்கு போய் செடியெல்லாம் பறித்து வந்து நட்டு வச்சு வளர்க்குறது இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு மனைவிட்ட ரொம்ப கராராக பேசிட்டார். இப்படியே 25 வருஷமாக வீடு அதே வீட்டில் வாடகை வீட்டிலையே குடியிருந்தாராம். 25 வருஷம் கழித்து அந்த வீட்டை வாங்கிட்டார். அந்த வீட்டை அவரே என்ன பண்ணிட்டார், இந்த கணவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு பார்த்தாராம், என்ன இல்லை, ஒரு மரமும் இல்லை, நிழலே இல்லையாம். உங்களுக்கு பாடம் புரிஞ்சிருச்சா? அப்போவே மனைவி சொல்லிட்டே இருந்தாங்க, கேட்டு ஒரு செகண்ட் மைல், ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் கூடுதலாக மனைவி சொல்லி சரி போவோம், ஒய்ஃப் சொன்னால் கேட்போம் அப்படின்னு போயிருந்தால் என்ன இருக்கும், மரம் நட்டு வச்சுருக்கலாம், நல்ல நெல் கிடச்சிருக்கும், நிறைய கனிகள் கிடச்சிருக்கும். பிரியமானவர்களே, many times we don't go the second mile. 2வது மைல், இன்னொரு மைல் தூரம் நம்ம போகிறது கிடையாது. we have our own restrictions. நிறைய கட்டுப்பாடுகள், தடைகள் நாமே வைத்து கொள்கிறோம். கடைசியில் நிலம் பாழாத்தான் கிடக்கும், நம்முடைய இருதயம் பாழாத்தான் கிடக்கும், நற்குணங்கள் இருக்காது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு வாசகத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். வில்லியம் பென் என்ற ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு வாசகம். I expect to pass through life but once. If therefore there be any kindness I can show or any good thing I can do to any fellow being, let me do it now and not defer or neglect it, as I shall not pass this way again. என்ன சொல்றாரு தெரியுமா? ரொம்ப அழகாக எழுதுறாரு. நான் இந்த வாழ்க்கையின் வழியாக ஒரு முறை தான் பயணிப்பேன். ஆகவே நான் நல்லது செய்யணும், சக மனிதருக்கு யாருக்காவது இரக்கம் காட்டணும் அப்படின்னா இரக்கத்தை எப்போ காமிச்சிடணும்? இப்போவே காமிச்சிடணும். ஏனென்றால் அது தள்ளிப்படக்கூடாது, இரக்கம் காட்டுறதை அசட்டை பண்ணிடக்கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் இன்னொரு முறை நான் திரும்பவும் பயணிக்க போவது இல்லை. நம்ம இரக்கம் காமிச்சோன்னா இரக்கம் நமக்கு திரும்ப கிடைக்கும். இரக்கம் காட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இயேசு சொன்னார். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளை, அந்த நற்பண்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட நம்ம ஒப்படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா. நல்ல தகப்பனே, விசுவாசத்தின் முன்னுரிமைகள் வரிசையில் எங்களுக்கு இரக்கம் காட்டுதல், தயை புரிதல், தயவு பாராட்டுதல் பற்றிய பாடத்தை கற்றுக் கொடுத்தீர். எங்களுடைய அன்பை நாங்கள் செயலிலே காட்ட வேண்டும். ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கிற கோபகுணம், எரிச்சல், பழி வாங்குதல், இந்த கெட்ட புத்தி எல்லாம் எங்களை விட்டு மாற்றி போடுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த 10 நாட்கள் ஜெபத்திலே படிக்கிற பாடங்கள் எங்கள் வாழ்வை மாற்றட்டும். 10 நாட்களும் ஜெபித்த அந்த 120 பேர் எருசலேமிலே காத்திருந்து ஜெபித்தார்கள். ஆவியானவர் இறங்கினார், பெருத்த மாற்றங்கள் உண்டாயிற்று. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலையும் ஆவியானவர் மாற்றங்களை உண்டு பண்ணும். இயேசுவை போல் எங்களை மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.